ஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. என் இனிய தமிழ் அன்பர்களே, கார்த்திகை மாசம் உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான மாசம். ஏன்னா கார்த்திகை மாதத்துல கார்த்திகை தீப விழா, இப்படி பல விஷயங்கள் நமக்கு இருக்கு. கார்த்திகை மாதத்துல கார்த்திகேயனுக்கு விரதம் இருப்பவர்கள் விரதம் இருந்து கார்த்திகேய வழிபாட்டை மேற்கொண்டு வருகிறோம். ஸோ இந்த நேரத்துல அண்ணாமலையாரை பற்றியும் எப்படி அண்ணாமலை கிரிவலம் வர வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு சிறு பதிவாக இதை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அருணாச்சல அக்ஷரமாலையிலிருந்து சில வரிகளை படித்துவிட்டு இந்த பதிவுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் முற்ற பின்னன்மாயிருப்போம் அருணாச்சலா. திருவண்ணாமலை பற்றி நான் உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமக்கு பரிச்சயமான ஒரு இடம்தான் அருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை. திருவண்ணாமலை என்று நம்ம சொல்லும் பொழுது நமக்கு உடனடியாக மனக்கண்ணுக்கு முன்னால் வருபவர் ரமண மகரிஷி. ஏன் ரமண மகரிஷி திருவண்ணாமலையை நாடி நின்று அந்த இடத்தில் சென்று அவர் தியானம் புரிந்தார்? ஏன் தவம் இயற்றினார்? இளம் வயதிலேயே அவர் தன்னை அறிவதற்காக அவர் சென்று அமர்ந்த இடம் எது என்று பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான். அப்போ இந்த திருவண்ணாமலையில இன்றைக்கு நம்ம எப்படி வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி போய் கொண்டிருக்கிறது, ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த பதிவு. ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அங்கு கிரிவலத்திற்காக அநேக அன்பர்கள் செல்றாங்க. எதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரிவலம் போயிட்டு வந்தோம்னா எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, நிச்சயமாக நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு அப்படி. அதாவது அது அக்னி ஸ்தலம். அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, அடிமுடி அறியா அண்ணாமலையே இணை போற்றி அப்படின்னு சொல்றோம். அடியும் தெரியாது, முடியும் தெரியாது. அதாவது என்னன்னா, ஆதியும் அந்தமும் இல்லாதது. அப்போ துவக்கமும் முடிவும் இல்லாமல், அப்போ இந்த பிரபஞ்சம் தோன்றும் பொழுது இந்த சிவபெருமானுடைய, சிவன் என்று சொன்னாலே பஞ்சபூதங்கள் உருவாக்குவது சிவனிடத்தில் இருந்துதான். அதாவது ஒரு விஷயத்தை தமிழ் அன்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகை படைக்கவில்லை, கடவுளின் அம்சமாகவே உலகத்தை உருவெடுத்திருக்கிறது. அதாவது அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, உருவாக்கம் அல்ல, அவனே அனைத்துமாக மாறி இருக்கின்றான். இதுதான் நம்மளுடைய தத்துவம். அப்போ இந்த சிவபெருமான் பஞ்சபூதங்களை உருவாக்கும் போது பாருங்க, நம சிவாய இந்த 5 எழுத்து மந்திரம் 5 பூதங்களினுடைய உருவாக்கத்தை குறிப்பிடக்கூடியது. அப்போ இந்த 5 பூதங்கள் உருவாகும் பொழுது அக்னிஸ்தலமாக துவக்கமும் முடிவும் இல்லாமல் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்குமே தன்னுடைய அக்னி ஸ்வரூபத்தை சிவபெருமான் காட்டிய ஸ்தலம் தான் திருவண்ணாமலை. அப்போ அக்னி ஸ்தலமாக, அதாவது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் அவர் சொரூபமாக தெரிகிறார். எப்படி தெரிகிறாரு? அடியும் முடியும் இல்லை, பிரபஞ்சமே அக்னிமயமாக அவர் காட்சி கொடுத்த ஒரு ஸ்தலமாக வழிபடப்படுவதுதான் திருவண்ணாமலை. அப்போ இந்த அக்னி என்கின்ற பூதமானது நம்ம உடல்ல எந்த இடத்துல நம்ம இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, மூலாதாரத்துல இருந்து நம்ம குண்டலினி சக்தி எழும்போது நாபியில கொண்டு நிறுத்துறோம். நாபி அக்னி. அடுத்ததாக கண்கள்ல நம்ம சொல்லும் போது, கண்களை பற்றி சொல்லும் போது இடது கண் சந்திரனும் வலது கண் சூரியனும் நெற்றிக்கண் அக்னி. அப்போ நீங்க இதை யோசித்து கொள்ளலாம். அதாவது மூலாதாரத்திலிருந்து குண்டலினி மேல் எழும்பி நெற்றிக்கண் வரையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான சித்தியை அளிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் இந்த திருவண்ணாமலை என்று நம்ம சொல்றோம். அப்போ ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலும் இழுக்கப்படக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கின்றது. அதற்காக தான் அதுல பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு என்ன பெயர் சொல்லுவோம்னா, குஹ்ய
காஷி என்று சொல்லுவோம். குஹ்யம்னா ரகசியம். காஷி கஷேத்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரகசியமான காஷி கஷேத்திரம் எது அப்படின்னு சொன்னா திருவண்ணாமலை. ஏன்னாக்கா பாருங்க, காசியில நமக்கு கங்கை இருக்கு. கங்கை நீர் காசியில ஓடுறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் கங்கையில மூழ்கி எழுந்திருக்கலாம். ஆனா திருவண்ணாமலையில கண்களுக்கு தெரியாமல் பல தீர்த்தங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு காலத்துல மலை ஏறினவங்க நாங்கள அந்த காலத்துல மலை ஏறி போய் அந்த சொனையிலிருந்து தீர்த்தத்தை எடுத்து பருகியவர்கள் தான். அப்போ இப்ப போக முடியுமாங்கிறது சந்தேகம் எனக்கு. ஆனா மலை ஏறி போகும்போது பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்தில இருந்து நம்ம மேல போனாலே பாருங்க, சுனைகள்ல தீர்த்தங்கள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா குஹ்ய காஷி என்று சொல்லக்கூடியது. அப்போ அத்தனை தீர்த்தங்கள் அக்னிஸ்தலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தீர்த்தம் இருக்குன்னா நீங்க யோசித்து பாரு. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தலம் அது. சித்தர்கள் அங்கு இருந்து தியானிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வட இந்திய பகுதிகளுக்கு பிரயாணப்படுறவங்களுக்கு தெரியும். வடக்குல பார்த்தீங்கன்னாக்கா திரியுகி நாராயணா டெம்பிள்னு ஒன்று இருக்கும். திரியுகி நாராயணா, அதாவது கேதார் போகும்போது திரியுகி நாராயணா போயிட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. அதாவது திரியுகி நாராயணா டெம்பிள்ல தான் அந்த கோவில்ல தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது. அந்த இடத்துல அக்னி எரிந்து கொண்டே இருக்கும். நல்லா நீங்க யோசனை பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நான் உங்களுக்கு இப்ப கம்பேர் பண்றேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யாக குண்டம் இருக்கும். இந்த யாக குண்டத்தின் முன்னிலையில தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது. பிரம்மாவும் விஷ்ணுவும் முன்னிலையில அந்த நடந்தனால திரியுகி நாராயணா ஆலயம் என்று சொல்லப்படும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அக்னி அணைவதே கிடையாது. அது எரிந்து கொண்டே தான் இருக்கும். இங்கேருந்து நம்ம போனாலும் அங்கே விறகு வாங்கி அங்கே போட்டுட்டு தான் வருவோம். மழை தண்ணி கொட்டினாலும் அந்த இடத்துல அக்னி அணையாம எரிந்து கொண்டே இருக்கும். அப்போ அக்னியின் முன்னிலையில் அவர்கள் திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது. இப்போ பிரபஞ்ச தோற்றத்தின் பொழுது அக்னி ரூபமாக சிவன் காட்சி கொடுத்த இந்த ஸ்தலமாகிய திரு அண்ணாமலை இடத்துல உமா மகேஸ்வரியாக உமாவிற்கும் உமாதேவிக்கும் மகேஸ்வரனுக்கும் திருமணம் நடந்ததாகவும் கூறப்படக்கூடிய ஒரு ஸ்தலம். இப்போ ஒத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரபஞ்சம் தோன்றும் போது பிரிவினைகள் வடக்கு தெற்கு எதுவுமே கிடையாது. உலக பிரபஞ்சம் அப்படி தோன்றுது. அப்போ அந்த இடத்த அவங்க ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இங்க குஹ்யகாஷி என்று சொல்லக்கூடிய இந்த திருவண்ணாமலையில தான் உமா மகேஸ்வர திருமணம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நமது தன்முனைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஈகோ என்பதை அடக்கி இதுல இது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனாலதான் இந்த பதிவை நான் இந்த இடத்துல போடுறேன். திருவண்ணாமலையில கிரிவலம் செல்லக்கூடிய அன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடைகளும் உணவு உண்ணும் இடங்களும் அரட்டை அடித்து கொண்டு மக்கள் செல்வதும் இதெல்லாம் நடைபெற்று அந்த இடத்தின் புனிதத்தை நாம கெடுத்து கொண்டு இருக்கின்றோம். அன்பர்களை தயவு செய்து சிந்திப்போம். கிரிவலம் செல்றதுங்கிறது எதற்கு அப்படின்னா, அந்த அண்ணாமலையாரை நம்ம வலம் வரும் பொழுது பாருங்க, அந்த அக்னி நமக்குள்ளாக உள்ள வரணும். இன்டர்னல் ஃபயர்னு சொல்லுவோம். உள்ள அக்னி இருள் அகற்றக்கூடிய ஒளிமயமான ஒரு அக்னி நமக்குள்ளாக ஏற்றப்பட வேண்டும். அந்த சிந்தனையோடு அத்தனை பேரும் போற ஒவ்வொருத்தரும் ஓம் நம சிவாய ஓம் நம, நிறைய பேர் போறாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா சிலர் அந்த புனிதத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய சில நிகழ்வுகளும் அந்த இடத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால அத்தனை பேரும் அதாவது அமைதி காத்து அந்த ஆற்றலை நமக்குள்ளாக வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக, ஏன்னா 14 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நம்ம நடந்து வரோம். அப்போ அதை சுற்றி நம்ம வரும் பொழுது அந்த ஆற்றலை நமக்குள்ளாக வாங்கும் வகையில நமசிவாய மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி கொண்டு, சிவபுராணம் தெரியுமா, சிவபுராணம் உங்களுக்குள்ள சொல்லிக்கொண்டே நீங்க அமைதியா உங்களுக்குள்ள நீங்கள் மூழ்கி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்களை நீக்கக்கூடிய வகையில பகவானை நம்ம வலம் வரும் பொழுது உங்களுடைய பலன் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பலன் நான் சொல்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த உலக விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கிட்டு இறைநிலையை நமக்குள்ள உணர்றதுதான் உண்மையான முக்தி நிலை. அப்போ அந்த நிலை முக்தி ஸ்தலமாகிய அண்ணாமலையாரை நம்ம வலம் வரும் பொழுது குஹ்ய காஷி என்று நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா
ஞான வாகினி என்று சொல்லுவோம். அந்த இடத்துல ஞானம் பிரவாகம் எடுத்து ஓடும். அப்போ அந்த ஞானம் நமக்குள்ளாக பிரவாகம் எடுத்து ஓடும் பொழுது பாருங்க, நமக்குள்ளாக எல்லா இறைத்தன்மையும் மேம்பட்டு எல்லா இறைநிலையின் விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது உலக இன்பங்களும் உலகத்துல கிடைக்க வேண்டியதும் தன்னை போல கிடைக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஸ்தலமாகிய இந்த அண்ணாமலையார் வழிபாட்டை நாம இந்த கார்த்திகை மாதத்துல கொண்டு போவோம். கார்த்திகை மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்திற்காக ஏற்றுக்கொள்ளலாம். கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு நாம கிரிவலம் போக முடியாதவர்கள் வருத்தமே படாதீங்க. அழகா வீட்டுல விளக்கேற்றி அண்ணாமலையாரை வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க. வீட்டுக்குள்ள கொண்டு சிவநாமத்தை ஒலிக்க விடுங்கள். சிவநாமத்தை ஒலிக்க விட்டு வீட்டையே உங்க அண்ணாமலையாருடைய அக்னி பிம்பமாக மாற்றக்கூடிய அந்த நிகழ்வு தான் கார்த்திகை தீபம். அதை எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எதற்காக அந்த விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கிறது. வீட்டுக்குள்ள விளக்கேத்துங்க. ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? நீங்க வீட்டுக்கு வெளியில விளக்கேற்றும் போது எல்லாம் காத்தடிச்சு அணையும். அந்த அன்னைக்கு வெளியில ஏற்றுங்கள். வீட்டுக்குள்ளேயும் நிறைய விளக்கேற்றுங்கள். அந்த தீப ஒளியானது தீபத்திற்கு அடுத்தது நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், சுத்தமான எண்ணெயை பயன்படுத்துங்கள். சுத்தமான நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. தயவு செய்து இந்த பஞ்சக்கூட்டி எண்ணெய் என்று தீப எண்ணெய் என்று விற்கப்படுகின்ற எண்ணெயை வாங்காதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் புண்ணிய காரியம், பாவத்தை சேர்த்து கொள்ளாதீர்கள். அதாவது தீப எண்ணெய் என்று விலை குறைவாக விற்கக்கூடிய எண்ணெயோ நெய்யோ வாங்காதீர்கள். அடுத்தது, கோவில்கள்ல கொண்டு நம்ம தீபம் ஏற்றும் பொழுது, மறுபடியும் சொல்றேன், கோவில்கள்ல தீபம் கொண்டு போட்டுட்டு தான் நம்ம வீட்டுல தீபம் ஏற்றுவோம். அந்த செயலை செய்யும் பொழுது இப்ப புதுசா ஒரு விஷயம் நான் கேள்விப்படுறேன். அதாவது ஒருத்தர் தீக்குச்சி உரசி அவங்க ஏத்தி வச்சுட்டு போயினா அந்த தீபத்துல இருந்து நான் தீபம் ஏத்தக்கூடாது, ஏன்னா அவங்க பாவம் எனக்கு பிடிச்சுக்கும். இந்த மாதிரி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அன்பர்களே. தீபம் என்பது இருளை அகற்றக்கூடியது, சரிங்களா? ஒருத்தர் ஏற்றின விளக்குல இன்னொருத்தர் விளக்கு ஏற்றதுனால உங்களுக்கு பாவம் எல்லாம் பிடிக்காது. நீங்க ஒவ்வொரு தடவை குச்சி உரசும் போதும் எவ்வளவு பாஸ்பரஸ் அங்க பேர்ன் ஆகுது, எவ்வளவு அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன் பிரபஞ்சத்தை, அதாவது என்ன சொல்றீங்க, உங்க சுற்றுச்சூழல்ல மாசு ஏற்படுத்துகிறீர்கள் என்பதை தயவு செய்து சிந்திக்குமாறு அன்பர்களை நான் வேண்டிக் கொள்கின்றேன். ஏன்னா கோவில்கள் அந்த நாள்ல போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி இவ்வளோ குப்பை கிடக்கும். குச்சி உரசி ஒருவர் ஏற்றிய தீபத்திலிருந்து மற்றவர்கள் ஏற்றக்கூடாது என்பதை எல்லாம் தயவு செய்து கேட்காதீர்கள். நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பகவான் கொடுத்திருக்காங்க. சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பகவான் கொடுத்திருக்கான். அப்பா இன்னைக்கு தமிழ்ல பார்த்தா என்னால சில விஷயங்களை முழுங்க கூட முடியும். அவ்வளவு மோசமா எதை நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. தயவு செய்து கேட்காதீர்கள். ஆன்மீகம் என்பது அதுவல்ல. ஆன்மீகம் என்பது அதுவல்ல. பர்சுக்குள்ள அரிசி வச்சுக்கோ, பருப்பு வச்சுக்கோ, உளுந்து வச்சுக்கோ, வெந்தயம் வச்சுக்கோ, இட்லி ஆயிரும். தயவு செய்து நான் கோபமா பேசுறேன். காரணம் என்னன்னா அவ்வளவு கோபம் எனக்குள்ள இருக்கு. பர்சலை இதெல்லாம் வச்சுட்டு போங்க, என்னென்னத்தையோ வச்சுட்டு போங்க, எல்லாம் நடந்துரும். கடன் பிரச்சனை தீர்ந்துரும். தலகாணி கடியில் வச்சுட்டு படுத்து தூங்குங்க. அன்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். சனாதன தர்மம் என்பது மிகவும் உயர்வான ஒன்று. அதை தரைமட்டமாக்க வேண்டாம். புரிந்து கொள்ளுங்கள், சரிங்களா? இவ கார்த்திகை தீபத்திற்கு வரும். கார்த்திகை தீப திருநாள் என்பது ஒரு அற்புதமான நாள். உமா மகேஸ்வரனை வழிபடக்கூடியது. ஸ்ரீ ருத்ரத்தும் தான் ஞாபகம் வருது. அதாவது உமாதேகார்த்த தாரிணம் அப்படின்னு சொல்லுவோம். உமாதேவியோடு அமர்ந்த சிவன் பெருமானை அந்த அன்னைக்கு நம்ம வழிபடுறோம். கடைசியாக ஒரு குறிப்பு, நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது அடியண்ணாமலை என்கின்ற ஆலயத்திற்கு தயவு செய்து சென்று விட்டு பாருங்கள். அது ஆதி காலத்துல சுயம்பு லிங்கமாக சிவபெருமான் காட்சி கொடுத்த ஒரு சுயம்பு சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அடியண்ணாமலை கிரிவல பாதையிலேயே இருக்கு. அந்த சிவலிங்கத்தையும் நீங்கள் தரிசனம் பண்ணும் பொழுதே உங்களுக்குள்ளாக அந்த சிவபெருமானுடைய ஒப்பற்ற ஆற்றல் உங்களுக்குள்ளாக பரவும். அவருடைய ஆற்றலை உங்களால உணர்ந்து அவரோடு ஒன்றாக இணைய உங்களுக்கு முடியும். அருணாச்சல சிவ பாடலை மறுபடியும் ஒரு முறை பாடி இந்த பதிவை நாம் நிறைவு செய்யலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா
அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. என்ன அர்த்தங்க? அவருடைய எண்ணத்தை ஒருமைப்படுத்தி ஏகாகிர சித்தம் என்று ஒருநிலைப்படுத்த தியான நிலையை கொடுத்து தான் என்கின்ற அகந்தையை அழிப்பாய் அருணாச்சலா. எவ்வளவு அழகா மகரிஷி சொல்லியிருக்கார் ரமண மகரிஷி. அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் முற்ற பின்னமாய் இருப்போம் அருணாச்சலா. அழகு சுந்தரம் போல் அகம் நீயும் நானும் ஒன்றாக இணைந்து அபின்னமாய் இருப்போம். நீயும் நானும் வேறல்ல என்கின்ற ஒரு நிலையில் இருப்போம். எவ்வளவு ஒரு அழகான வரிகள் பாருங்க. அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் முற்ற பின்னமாயிருப்போம் அபின்னமாய் இருப்போம் அருணாச்சலா. ஆகம் புகுந்தீர்த்து உன் அகக்குகை சிறையாய் அமர்வித்தென்கொள் அருணாச்சலா. பாருங்கம்மா எவ்வளவு அழகா இருக்கு. என் அகத்துக்குள்ளாக புகுந்து ஈர்த்து உன் அகக்குகையை சிறையாய் அமர்வித்து, உனக்குள்ளாக என்னை அமர்வித்து என்னை கொல் அருணாச்சலா. என்னை நீக்கிவிடு, நான் என்கின்ற அகந்தையை நீக்கிவிடு. ஆருக்காயனை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. நீ என்னை ஆளவில்லை என்றால் அகிலம் என்னை பழித்து விடும். எவ்வளவு அழகாக இந்த பாடல் பாடியிருக்கா. இதை பாடிட்டே போங்க. எவ்வளவு ஒரு அழகான அற்புதமான வரிகள். அருணகிரிநாதர் திருப்புகழ்ல பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் என்பதே அருணாச்சலத்தினுடைய அடிப்படையில தான் அவருடைய பெயர். திருப்புகழத்தில் கந்தனை பற்றி ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. நமக்கெல்லாம் நிறைய பாடல்கள் தெரியும். அதனால அருணாச்சலம் இந்த மாதத்துல அருணாச்சலேஸ்வரை நினைத்து கைகூப்பி ஒவ்வொரு இல்லமும் அருணாச்சலரின் இருப்பிடமாக வர வேண்டும் என்பதை நினைத்து வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். ஓம் நம சிவாய.